Hi students, welcome to Future Vision Study Center. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ PGTRB 2024 வரக்கூடிய PGTRB இதுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்ல இருந்தே பக்காவா பிளான் பண்ணி படிக்கலாம். ஆல்ரெடி பேட்ச் நம்பர் 1 இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த 2024 ஜனவரியிலேயே ஒரு பேட்ச் நம்பர் 1 நம்ம பிளானர் வந்தபோதே ஆரம்பிச்சாச்சு. இப்போ பேட்ச் நம்பர் 2 செம்ம அப்டேஷனோட வந்து பேட்ச் நம்பர் 2 அப்படின்றது இப்போ நம்ம டிக்ளேர் பண்றோம். இந்த பேட்ச் நம்பர் 2ல வந்து நிறைய அப்டேட்டட்ஸான கிளாஸஸும் சரி, டெஸ்ட்டும் சரி, மெட்டீரியல்ஸும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த மெட்டீரியல் டெஸ்ட் இது எல்லாமே ஆல்ரெடி பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொருந்தும். அதை ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ்லாம் அதை நம்ம எப்படி உங்களுக்கு கொடுக்க போறோங்கிறது எல்லாமே நான் இந்த கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்றேன். ஸோ இப்போ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி மேக்ஸ் ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி இப்போ தமிழ் ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ரைட், இப்போ வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பிஜிடிஆர்பி 2024. ஸோ அதுக்கு முன்னாடி நாம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். கடந்த பிஜிடிஆர்பி தேர்வுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல வந்து படிச்சு பாஸ் பண்ண கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஒரு விஷயம் பார்த்துடலாம். லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்ல வந்து நம்முடைய அகாடமியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 மாணவிகள் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு ஆசிரியர் ஜாப்ல இருக்காங்க. ஸோ 2022 பிஜில வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து 107 மார்க் 107.77 மார்க் வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி ஜாப் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து 105.69 மார்க் வாங்கி ஜாப் வாங்கியிருக்காங்க. போன பேட்ச் தான் நம்முடைய முதல் பேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சோட ரிசல்ட் இவங்க 2 பேர். இது இல்லாம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நார்மலைசேஷன் அப்படின்ற மெத்தட்ல. ஸோ அதுல நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, 1/4 மார்க் 1/2 மார்க் இந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ணி. ஸோ ஜாப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெக்கார்ட்ஸ் இது. ஸோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே மெத்தட்ஸ்ல வந்து இப்ப நம்ம பயிற்சி மையத்துல வந்து புதுசா ஒரு பேட்ச் நம்பர் 2 வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பேட்ச் நம்பர் 1 காட்டிலும் சரி, இல்ல லாஸ்ட் இயர்ல நாம வந்து பேட்ச் வந்து கொண்டு போயிருந்தோம் ஒரு மெத்தட்ஸ்ல, அதையெல்லாம் காட்டி இப்ப செம்ம அப்டேட்டடோட ஒரு பேட்சஸ் வந்து கொண்டு வரோம். அதுதான் A to Z பேட்ச், அதாவது A to Z கவரேஜ் கொடுக்குற மாதிரி. இந்த பிஜி மேக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அந்த கிளாஸ். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டி பத்தி நான் சொல்லிடுறேன். செம்ம சூப்பரா கிளாஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டி. அந்த ஃபேக்கல்டியோட கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து டெமோ கிளாஸ் வீடியோஸா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. செம்ம நாலேஜபிள் ஃபேக்கல்டி. இப்ப லாஸ்ட் யூஜி டெட் நியமன தேர்வு நடந்துச்சு இல்லையா, நம்ம பயிற்சி மையத்துல மேக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 100+ கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருந்தது. அதுவும் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு சப்ஜெக்ட் எடுத்த கிளாஸோடைய 10 கொஸ்டின்ஸ் கிளாஸ்ல நடந்த டெஸ்ட் அப்படியே சீரியல்லாம் மாறாமலாம் வந்திருந்தது. ஸோ ஃபேக்கல்டி அதெல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவிடன்ஸோட அதெல்லாம் போட்டிருக்கோம் நிறைய வீடியோ. அதே டீம் தான் இப்பவும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு வராங்க, ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் கொண்டு வராங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே அந்த டீம் மூலியமா தான் கொடுக்குறோம். ரைட், அப்போ நாம இப்போ எப்படி கொண்டு வரோம்னா, மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, சைக்காலஜியும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்றோம், ஜெனரல் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்றோம், தமிழும் ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப எப்பயுமே நம்ம மேஜரை மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி கிளாஸ் கொடுப்போம். ஆனா இந்த தடவை ரொம்ப ஹைலைட்டா சைக்காலஜியும் கொண்டு போறோம். டே ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு போற மாதிரி ஒரு பிளானும் கொண்டு இருக்கோம். சோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான வீடியோஸும் நாங்க கொடுத்துருவோம். ரைட், இப்ப இந்த 10 யூனிட்ஸ் எல்லாமே டாபிக் வைஸா உங்களுக்கு ரெக்கார்டபிள் வீடியோஸ் இருக்கும். இப்போ நம்முடைய மேஜர்ல ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல ஒவ்வொரு யூனிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு டாபிக்ஸ், அந்த டாபிக் 1 by 1 நூக் அண்ட் கார்னர் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம். முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ரெக்கார்ட் பண்ண கொடுத்த வீடியோ கிளாஸை நீங்க பார்த்துட்டு அதுல நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு போஸ்டல் மூலியமா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அந்த நோட்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்டுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு போஸ்டல் அனுப்பிடுவோம். கீ கோட சேர்ந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு எங்கேயுமே டவுட்டே இருக்காது, செம்ம சூப்பரா கிளாஸ் போகும். அதை படிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல்டும் கொடுத்துருவோம். இது இல்லாம ஜூம் கிளாஸ், இதுக்கு முன்னாடி இருந்த பேட்சஸ் மாணவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வீடியோக்கு முன்னாடி நாங்க போட்டிருப்போம். கால்ஃபர் வரும்போது தான் ஜூம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்போ பிகினிங்ல இருந்தே இப்ப ஜூம் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த செகண்ட் பேட்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜூம் ரெகுலர் ஜூம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவர்களும் கடந்த ஆண்டு படிச்ச மாணவர்களும் கலந்துக்கலாம். சரிங்களா? சோ அது ஒரு குரூப் போட்டு அந்த குரூப் மூலமா அந்த ஜூம் கொண்டு போறோம். இந்த ஜூம் வந்து நாம மினிமம் வந்து ஒரு 3 days to மேக்ஸிமம் 5 days வரைக்கும் ஈவினிங் டைம்ல வந்து கொடுக்க போறோம். சோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், இந்த மெட்டீரியல் இல்லாத ஒரு விஷயம், வீடியோ கிளாஸ்ல இல்லாத ஒரு விஷயம், டெஸ்ட்ல இல்லாத ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா அந்த ஜூம் கிளாஸ் போகும். அது ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ. இது எல்லாமே போன பேட்சுக்கு என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுமோ அதே தான்.
போன வருஷம் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுமோ அதே தான். ஸோ ஃபீஸ்ல எந்த அப்டேட்டும் பண்ணல. பட் கிளாஸ்லயும் அது கொடுக்கக்கூடிய மெத்தட்லயும் நிறைய அப்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? இந்த 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு போஸ்டர்ல வந்துடும். அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுவும் போஸ்டர்ல உங்க வீட்டுக்கு அட்மிஷன் போட்ட உடனே அனுப்பிடுவோம். இதோட சேர்த்து சைக்காலஜியோடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அனுப்பிடுவோம். சரிங்களா? அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 9th புக் 10th புக் ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஃபைலா கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஜூம் கிளாஸ் நீங்க இமீடியட்டா அட்டன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த பேட்சோட பர்பஸ் என்னன்னா டாப்பர்ஸ் நிறைய ரிசல்ட் வந்து இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கணும், நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருன்றதுக்காக கால்ஃபர் வரும்பொழுது அடுத்த 3 months செய்யக்கூடியதை எப்ப கால்ஃபர் வரணும் இந்த ப்ராப்பரான தெரியல, இப்பவே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்ப இந்த வருஷம் நம்ம நிறைய மேக்ஸ் ஆசிரியர்கள் கணித ஆசிரியர்கள் அதிகமான பேரை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத அதனுடைய பிளான். சரியா? ரைட். அப்போ இந்த 10 புக்ஸ் போஸ்டர்ல வந்துடும். இந்த புக்ஸை எப்படி ரெஃபர் பண்ணிருப்போம்னா சோர்ஸ் ஃபைல்ஸ்ல தான் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிருப்போம். அப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அந்த எல்லா மெட்டீரியல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கிடைக்கும். ஜூம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் கிடைக்கும். டவுட் டிஸ்கஷனும் அதுல உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட்டா? டெஸ்ட்டுக்கு கீ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைச்சிடும். அதுவும் வந்து போஸ்டர்ல வந்துடும். டவுட் ஸ்பாட் டவுட் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்ல ஆன்சர் வரணும், டைமிங்ல ஆன்சர் வரணும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் உங்களால ஸ்கோர் பண்ணவே முடியாது. அப்போ நிறைய டெஸ்ட் எழுதணும். அப்ப அந்த டெஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் நாங்க வந்து டெஸ்ட் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கலாம யூனிட் வைஸும் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக்லயும் நூக் அண்ட் கார்னர் எத்தனை டாபிக் இருக்கோ சிலபஸ்ல ஒரு யூனிட்ல எத்தனை டாபிக் கொடுக்குறாங்களோ அந்த டாபிக் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து அந்த டாபிக் வைஸா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கான டெஸ்டும் கொடுத்துருவோம். அப்ப எக்ஸ்பிளனேஷன்ஸ் பூரா வீடியோல பாப்பீங்க. டெஸ்ட் ஃபுல்லா உங்க கையில பேப்பர் ஷீட்டாவே இருக்கும். டெஸ்ட் எழுதிட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீயும் கொடுத்துருவோம். மார்க்கும் தெரிஞ்சிடும். இப்போ நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, என்ன சரியா இருக்கு அப்படிங்கிற கீ எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க பாத்துக்க முடியும். அதை தாண்டி நாங்க எக்ஸ்ட்ரா ஜூம்ல கொடுக்குற எக்ஸ்ட்ரா டிஸ்கஷனுக்கும் நீங்க அங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? அப்படி வந்து டாபிக் வைஸ் டெஸ்டும் கொடுத்துட்டு யூனிட் ஒரு யூனிட் முடிச்சோன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் அந்த ஃபுல் மாடல் டெஸ்டும் வந்து நீங்க எழுதிக்க முடியும். அப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் டெஸ்ட். இந்த ரிவிஷன் மட்டும் நாங்க எப்படி கொண்டு வரோம்னா 5 டைப்ல கொண்டு வரோம். சரியா? சோ 5 டைப்ஸ் இந்த ரிவிஷன்ஸ் இருக்கும். இந்த 5 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா முதல் 3 யூனிட் சேர்ந்தது ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு 110 மார்க்ஸ்க்கு. அடுத்த 3 யூனிட் சேர்ந்தது ஒரு ஃபுல் டெஸ்ட் 110 மார்க்குக்கு. அடுத்த 4 யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் 110 மார்க். இப்படி 3 யூனிட்டா முடிக்கிறோம். அடுத்தது 50% சிலபஸ். இது வந்து 33% சிலபஸ். அடுத்து 50% சிலபஸ்ல முதல் 5 யூனிட் ஒரு ஃபுல் டெஸ்ட், அப்புறம் 6 to 10 யூனிட் ஒரு ஃபுல் டெஸ்ட், அப்புறம் ஓவரால் ஃபுல் மாடல். சோ ஓவரால் ஃபுல் மாடல் மினிமம் 3 to 5 வரைக்கும் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கோம். சோ அப்படிங்கிறப்போ இந்த மெத்தட்ஸ்ல தான் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த அளவுக்கு டெஸ்ட். சோ இந்த டெஸ்ட்லாம் நீங்க எப்படி பண்ணணும்னா டைமிங்ல தான். ஒரு क्वेश्चंसக்கு 1 minute டைம் இல்ல 2 minute டைம்னா டக்குன்னு முடிச்சிரணும். நமக்கு ஆன்சர்லாம் கொண்டு வர முடியும். ஆனா 5 நிமிஷம் எடுத்துக்குவோம், 10 நிமிஷம் எடுத்துக்குவோம் அப்படின்னா பாசிபிள் கிடையாது. அடுத்தது சைக்காலஜி. இந்த சைக்காலஜியும் யூனிட் வைஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட். அப்ப யூனிட் வைஸ் டெஸ்டும் எடுக்கிறோம், யூனிட் வைஸ் கிளாஸும் எடுக்கிறோம். ரைட்டா? ஃபுல் மாடல் டெஸ்ட். ஜிகே ஒரு 1000 क्वेश्चन அண்ட் ஆன்சரா கொடுத்துருவோம். தமிழ் டாபிக் வைஸ் கிளாஸும் கிடைக்கும், டெஸ்டும் கிடைக்கும். ரைட்டா? அடுத்தது அட்மிஷன் பண்ணும்பொழுது 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல், 10 யூனிட்ஸ்க்கான டெஸ்ட் கொஸ்டின், சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு போஸ்டர்ல உடனே அனுப்பிடுவாங்க. சரிங்களா? சோ இந்த மெத்தட்ல தான் இந்த மேக்ஸ் போகுது. இப்போ எனக்கு சாம்பிள் மெட்டீரியல் காட்டுங்க சார் நான் பாக்குறேன், சாம்பிள் டெஸ்ட் காட்டுங்க சார் பாக்குறேன், சாம்பிள் வீடியோஸ் பாருங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. சாம்பிள் வீடியோஸ்க்கான 10 யூனிட்ஸ்க்கான லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன் பாருங்க. அதே மாதிரி டெஸ்ட் மெட்டீரியல்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பிஜி மேக்ஸ் டெஸ்ட் மெட்டீரியல் சாம்பிள் சென்ட் மீ அப்படின்னா நான் அனுப்பிடுறேன். பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இதுக்கு கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 250 வேக்கண்ட் மேக்ஸ்க்கு இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவர் ஆனுவல் பிளானரை பத்தி இப்ப தயவு செஞ்சு நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ரிட்டையர்மெண்ட் நிறைய இருக்கு. 2022 போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமேட்டு தகவல் உரிமை அறியும் சட்டத்துல வந்து ஒரு கேண்டிடேட் வந்து டிஆர்பில கேட்டிருக்காரு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய வேக்கண்ட் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க நிறைய வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸ்ல நிறைய வேகன்சி இருக்கு. ஸோ அப்டேட் நிறைய வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க படிங்க, மெரிட் இருக்கணும். ஸோ முன்ன நான் சொன்ன மாதிரி தான் ஜாப் கிடைக்கிறது மேட்டர் இல்லை, மெரிட் இருக்கணும். மெரிட் இருந்தாதான் சொந்த ஊர்ல வேலை வாங்க முடியும்.
ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றது ஜஸ்ட் ஜாப்காக இல்லை, மெரிட் மார்க். 5 வருஷம் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, முடிச்சு 6வது வருஷம் வரும்பொழுதும் உங்களுக்கு உள்ளூர் வேலை கிடைக்காது, எங்கேயாவது வெளியில தான் இருக்க போறீங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையஸ்ட் மார்க். அப்போ ஹையஸ்ட் மார்க் வாங்கணும்னா மேஜர் மட்டும் பத்தாது, சைக்காலஜி வேணும், ஜெனரல் ஸ்டடிஸும் வேணும். மேஜரை 110க்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் 100 தாண்டது கஷ்டம். ஓகே, அப்ப அந்த 100 தாண்டா சில கம்யூனிட்டிக்கு தான் வேலை கிடைக்கும், நிறைய இடத்துக்கு வராது. 100 வருமானது கொஞ்சம் டவுட். அப்ப 90ல நிக்கிறீங்கன்னா சைக்காலஜியோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். சைக்காலஜி சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸையும் நம்ம கேர்லெஸ்ஸா விடக்கூடாது, அதையும் ஒரு டச் பண்ணி பார்த்துடணும். ஸோ இது எல்லாம் கவர் பண்ணணும். பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தெரியும்னா அங்க வேலையே கிடையாது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ற இந்த A to Z பேட்ச் இதுக்குள்ள ஜாயின் பண்ணி இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சக்சஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பயிற்சி மையம் உங்களுக்கு தொடர்ந்து இன்னை வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது, இனிமேலும் தொடர்ந்து தான் கொடுக்கும். ஸோ படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.